வரலாறு பற்றிய சில தொகுப்பு போடுறேன். ஒரு 23 லெசன் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதில் ஆன்சர் கீயோட அந்த தொகுத்து போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. காந்திய சகாப்தம் கிபி 1920 கிபி 1947. இந்திய விடுதலை இயக்கம் 2ஆம் நிலை. பாலகங்காதர திலகர் 1920ஆம் ஆண்டு மறைந்ததை தொடர்ந்து காந்தியடிகள் காங்கிரசின் தலைவரானார். 1920 1947 காந்திய காலம். ஒத்துழையாமை இயக்கம் 1920. ரவுலட் சட்டத்தை எதிர்த்தும் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்தும் மாண்டேகு சென்ஸ் போர்டு சீர்திருத்தச் சட்டத்தின் பயனின்மையை ஆங்கிலேயருக்கு உணர்த்தும் பொருட்டு கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை மேற்கொள்வது என காந்தியடிகள் அறிவித்தார். 1920 ஒத்துழையாமை இயக்கம் 3 நிலைகள். ஆங்கில அரசிடமிருந்து பெற்ற பதவிகளையும் பட்டங்களையும் விருதுகளையும் துறந்தனர். வேலை நிறுத்தம் உள்பட பெரும் போராட்டங்களை நடத்தினார். பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் சட்டமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டன. முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். வரிகொடா இயக்கம் 1921ஆம் ஆண்டு அகமதாபாத் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் அரசு தங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் வரை மக்கள் அரசுக்கு வரி செலுத்தக்கூடாது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சௌரி சௌரா சம்பவம் 1922 பிப்ரவரி 5ஆம் நாள் உத்தரப்பிரதேசம் சௌரி சௌரா கோரக்பூர் என்னுமிடத்தில் 1000 விவசாயிகள் பங்கேற்று பேரணி நடைபெற்றது. இப்பேரணியின் போது காவலர்கள் விவசாயிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனால் கோபமடைந்த விவசாயிகள் துப்பாக்கிச் சூட்டிற்கு எதிராக காவல் நிலையத்தை தாக்கி தீயிட்டு கொளுத்தினர். இதில் 22 காவலர்கள் உயிரிழந்தனர். இதனை கண்டு வருத்தமடைந்த காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்துக்கும் கைவிட்டார். ஆனால் காந்தியடிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டார். காந்தியடிகள் இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு மற்றும் பெண்கள் முன்னேற்றம் போன்றவற்றை பாடுபட்டார். சுயராஜ்ய கட்சி 1923 1925. 1923 சுயராஜ்ய கட்சி CR தாஸ், மோதிலால் நேரு. இக்கட்சி காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியது. இக்கட்சி நிறுவனர் CR தாஸ் மரணமடைந்ததால் 1925ஆம் ஆண்டு சுயராஜ்ய கட்சி கலைக்கப்பட்டது. சைமன் தூதுக்குழு 1927. 1919ஆம் ஆண்டு சட்டம் எந்த அளவிற்கு பயன்படுத்தப்பட்டது என்பதனை ஆராயும் இந்திய நிர்வாகத்தை மேம்படுத்தவும் சர் ஜான் சைமன் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை 1927ஆம் ஆண்டு ஆங்கில அரசு நியமித்தது. எனவே இக்குழு 1928ஆம் ஆண்டு இந்திய வந்தபோது கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. சைமனை திரும்பிச் செல் என்ற நாடு முழுவதும் குரல் எழுப்பப்பட்டது. லாலா லஜபதி ராய், பகத்சிங் சைமன் குழுவிற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆங்கிலேயர்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். நேரு அறிக்கை. பிரெஞ்சு ஹென் பிரபுவின் சவாலை எதிர்கொள்ள பம்பாய் அனைத்து கட்சி குழுவில் 1928 அரசியலமைப்பை உருவாக்க மோதிலால் நேரு தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அமைப்பு
லாகூர் மாநாடு 1929. 1929 INC மாநாடு. ஜவஹர்லால் நேரு பூரண சுதந்திரம் பெறுவதே இந்திய தேசிய காங்கிரசின் நோக்கம். 1929 டிசம்பர் 31 அன்று நள்ளிரவில் வந்தே மாதரம் பாடலுக்கிடையே நதிக்கரையில் இந்திய மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. ராவி நதிக்கரையில் இந்திய மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. ஜனவரி 26, 1930 நாடு முழுவதும் விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டது. சட்ட மறுப்பு இயக்கம். உப்பு சத்தியாகிரகம் 1930. பல லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வரும் உப்பு மீது ஆங்கில அரசு வரி விதித்தது. இது ஏழை எளிய மக்களை பெரிதும் பாதித்தது. இதனை எதிர்த்து காந்தியடிகள் 1930 மார்ச் 12 சட்ட மறுப்பு போராட்டத்தை மேற்கொண்டார். சபர்மதி ஆசிரமம் டு குஜராத் தாண்டி கடற்கரைக்கு சுமார் 400 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டார். சரோஜினி நாயுடு உள்பட 78 தொண்டர்கள் வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்தனர். தண்டியில் கடல் நீரிலிருந்து உப்பு காய்ச்சி ஏப்ரல் 6ஆம் நாள் உப்பு சட்டங்களை மீறினார். தமிழ்நாட்டில் ராஜகோபாலாச்சாரி திருச்சி டு வேதாரண்யம் தண்டி யாத்திரை. வட்டமேசை மாநாடு. முதல் வட்டமேசை மாநாடு 1930. சட்ட மறுப்பு இயக்கத்தை ஆங்கில அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே இந்திய அரசால் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஆங்கில அரசு ஈடுபட்டது. 1930 லண்டன் முதல் வட்டமேசை மாநாடு. காங்கிரசின் கட்சி இம்மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. இதனால் இம்மாநாடு தோல்வியில் முடிந்தது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. முதல் வட்டமேசை மாநாடு தோல்வியில் முடிந்ததால் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. எனவே பிரிட்டிஷ் அரசு இர்வின் பிரபுவை காந்திஜியை சந்திக்க இந்தியாவிற்கு அனுப்பியது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி சட்ட மறுப்பு இயக்கத்தை கைவிடுவது என்றும் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வது என்றும் காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது. இதற்கு கைமாறாக ஆங்கில அரசு போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் விடுதலை செய்வதும் என்றும் உப்பு சட்டங்களை திரும்ப பெறுவது என்று ஒப்புக்கொண்டது. இரண்டாம் வட்டமேசை மாநாடு 1931 லண்டன். காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி காந்தியடிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். இவரும் மதன் மோகன் மாளவிகா, எஸ். ராசபுதனா, காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி காந்தியடிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டார். இவருடன் மதன் மோகன் மாளவிகா, எஸ். ராசபுதனா கப்பலில் லண்டன் சென்றார். முழு சுதந்திரம், வகுப்பு பிரச்சினை போன்றவற்றுக்கு எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. எனவே காந்தியடிகள் பெருத்த ஏமாற்றத்துடன் இந்தியா திரும்பினார். காந்திஜி நாடு திரும்பியவுடன் கைது செய்யப்பட்டார். காங்கிரஸ் தடை செய்யப்பட்டது. இதனால் சட்ட மறுப்பு இயக்கம் மீண்டும் தொடங்கியது. வகுப்பு மாத அறிக்கையும் யூனா ஒப்பந்தமும். பூனா ஒப்பந்தமும் 1932. வகுப்புவாத அறிக்கையை இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மேக் டொனால்ட் வெளியிட்டார். இந்த அறிக்கையில் சிறுபான்மையினர் தாழ்த்தப்பட்டோருக்கு தனி இட ஒதுக்கீடு இத்திட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் வரவேற்றார். காந்தி இதனை ஏற்க மறுத்து சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். 1932 அம்பேத்கர் பூனா ஒப்பந்தத்திற்கு பின் தனது உண்ணாவிரதத்தை காந்தி கைவிட்டார். இந்த ஒப்பந்தத்தின்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி,
தனித்தொகுதி ஒதுக்கீடு கைவிடப்பட்டது. சட்டசபையில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு அதிக அளவு எண்ணிக்கையில் இடங்கள் வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டது. 3ஆம் வட்டமேஜை மாநாடு 1932 லண்டனில் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர்கள் இதில் பங்கு பெறாததால் இம்மாநாடு தோல்வியில் முடிந்தது. 3 வட்டமேஜை மாநாடு கலந்து கொண்டவர் அம்பேத்கர். ஆண்டு இந்திய அரசு சட்டம். இந்திய சைமன் குழுவில் அறிக்கை மற்றும் 3 வட்டமேஜை மாநாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் இயற்றப்பட்டது. இச்சட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. மாகாணங்கள் செயல்படுத்தப்பட்ட வந்த இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டது. மத்தியில் கூட்டாட்சி அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டது. மாநிலங்களிடையே ஏற்படும் சிக்கல்களை தீர்த்து வைக்க கூட்டாட்சி நீதிமன்றம் நிறுவப்பட்டது. கூட்டாட்சி ரிசர்வ் வங்கி நிறுவப்படுதல் ஆகியனவாகும். 2ஆம் உலகப் போர் 1939-1945. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசியல் சட்டத்தின்படி 1937ஆம் ஆண்டு மாநிலங்களில் பொதுத் தேர்தல் நடைபெற்றது. காங்கிரஸ் 8 மாநிலங்களில் வெற்றி பெற்று மந்திரி சபை அமைத்தது. ஆங்கில அரசு காங்கிரசின் தலைவர்களை கலந்தாலோசிக்காமல் இந்தியாவை 2வது உலகப் போரில் ஈடுபடுத்தியது. இந்தியாவை போரில் ஈடுபடுத்தியதை காங்கிரஸ் விரும்பவில்லை. 1939இல் காங்கிரஸ் எட்டு மாநிலங்களில் அமைச்சரவைகளை ராஜினாமா செய்ததை முகவரி அலி ஜின்னா வரவேற்று உற்சாகமாக கொண்டாடினார். இவர் இந்நாளை 1939 செப்டம்பர் 22 விடுதலை நாளாக கொண்டாடினார். அதன் பின்னர் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக இருக்க முடியாது என்றும் அவர்களுக்கு தனித்தனியாக 2 நாடுகள் தேவை என்றும் கூறினர். பாகிஸ்தான் கோரிக்கை 1940. முகமது அலி ஜின்னா 1940ஆம் ஆண்டு லாகூரில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் மாநாட்டில் தனது தனி நாடு கோரிக்கை வெளியிட்டார். இந்துக்களுக்கு இந்தியா என்றும் முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் என்றும் இந்தியாவை பிரிக்க வேண்டுமென்று வற்புறுத்தினார். முஸ்லிம்களின் தாய் நாடான பாகிஸ்தான் விளங்க வேண்டும் எனவும் முஸ்லிம்களின் அதிகமாக வாழும் மாநிலங்களில் பாகிஸ்தானும் அடங்கும் எனவும் அறிவித்தார். ஆகஸ்ட் நன்கொடை 1940. இரண்டாம் உலகப் போர் முடிந்ததும் இந்தியாவிற்கு அரசியல் நிர்ணய சபை அமைக்க ஒரு குழு நியமிக்கப்படும் என்றும் அரச பிரதிநிதியின் நிர்வாக குழுவில் இந்தியாவிற்கு இடம் அளிக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. இது ஆகஸ்ட் நன்கொடை என்று அழைக்கப்பட்டது. இதனை காங்கிரஸ் முற்றிலுமாக நிராகரித்தது. காங்கிரஸ் மாநிலங்களின் வெற்றி பெற்ற மந்திரி சபை அமைந்தது. ஆங்கில அரசு காங்கிரஸ் தலைவர்களை கலந்தாலோசிக்காமல் இந்தியாவை 2வது உலகப் போரில் ஈடுபடுத்தியது. இந்தியாவை போரில் ஈடுபடுத்தியதை காங்கிரஸ் விரும்பவில்லை. 1939 காங்கிரஸ் 8 மாநிலங்களில் அமைச்சரவை ராஜினாமா செய்ததை முகவரி அலி ஜின்னா வரவேற்று உற்சாகமாக கொண்டாடினார். இவர் இந்நாளை 1939 செப்டம்பர் 22 விடுதலை நாளாக கொண்டாடினார்.
அதன் பின்னர் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக இருக்க முடியாது என்றும் அவர்களுக்கு தனித்தனியாக 2 நாடுகள் தேவை என்றும் கூறினர். பாகிஸ்தான் கோரிக்கை 1940 முகமது அலி ஜின்னா 1940ஆம் ஆண்டு லாகூரில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் மாநாட்டில் தனது தனி நாடு கோரிக்கையை வெளியிட்டார். இந்துக்களுக்கு இந்தியா என்றும் முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் என்றும் இந்தியாவை பிரிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். முஸ்லிம்களின் தாய்நாடாக பாகிஸ்தான் விளங்க வேண்டும் எனவும் முஸ்லிம்களின் அதிகமாக வாழும் மாநிலங்கள் பாகிஸ்தான் அடங்கும் என அறிவித்தார். ஆகஸ்ட் கிரேஸ் தூதுக்குழு கிரேஸ் தூதுக்குழு 1942 இரண்டாம் உலகப் போரில் காங்கிரஸ் ஒத்துழைப்பை பெறவும் இந்திய அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் 1942ஆம் ஆண்டு சர் ஸ்டாபோர்டு கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை இந்தியாவிற்கு அனுப்பியது. இக்குழு கிரிப்ஸ் தூதுக்குழு எனப்பட்டது. டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் எனவும் இந்திய அரசியல் அமைப்பினை வரைவதற்கு புதிய திட்டம் அறிவிக்கப்படும் எனவும் அறிவித்தது. ஆனால் இந்தியாவிற்கு முழு சுதந்திரம் வழங்குவது பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. எனவே காந்தியடிகள் கிரிப்ஸ் தூதுக்குழு உறுதிமொழிகளை திவாலாகிக் கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று குறிப்பிட்டார். கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வியடைந்தது. 1940ஆம் ஆண்டு காந்தியடிகளின் வழிகாட்டுதலின்படி தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு முதல் நபர் ஆச்சார்யா வினோ பாவே வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆங்கிலேயர் இந்திய நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என கோரினார். முழு சுதந்திரம் தவிர வேறு எதனாலும் நான் திருப்பி அடைய மாட்டேன். நாம் அதற்காகவே வாழ்வோம் அல்லது வீழ்வோம். இந்தியாவை விடுதலை பெற செய்வோம் அல்லது அதற்காக செத்து மடிவோம் என்று காந்தியடிகள் கூறினார். 2ஆம் உலகப் போருக்கு பின் இங்கிலாந்தில் தொழிற்கட்சி வெற்றி பெற்று கிளமெண்ட் அட்லி தலைமையில் ஆட்சி அமைந்தது. அட்லி இந்தியாவின் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு குழுவை அமைத்தார். இக்குழு இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க பரிந்துரைத்தது. சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவம் IA 1927ஆம் ஆண்டு தேசிய காங்கிரஸ் சேர்ந்தார். இளைஞரும் பொதுமக்களும் தேசிய உணர்வு பெற காரணமாக்கிய திகழ்ந்தார். ஏராளமான இளைஞர்கள் தேசிய இயக்கத்தில் பங்கு பெறச் செய்தார். 1938 இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர். 1939 முற்போக்கு கட்சியை பார்வர்ட் பிளாக் தொடங்கினார். ஆப்கானியர் போல மாறுவேடமிட்டு இந்தியாவிலிருந்து தப்பி ஜெர்மனி அடைந்து ஹிட்லரை சந்தித்து உதவி கோரினார். 1942 இந்திய விடுதலைக் கழகம் ராஷ்பிகாரி போஸ் 1942 பர்மாவிற்கு சென்றார்.
1943 சிங்கப்பூர் இந்திய தேசிய இராணுவம் பொறுப்பை ராஷ்பிகார் சுபாஷ் சந்திர போஸிடம் ஒப்படைத்தார். ஆசாத் இந்து பௌஜ் என்று அழைக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்திற்கு தளபதியாக சுபாஷ் சந்திர போஸ் பொறுப்பேற்றார். இதனைத் தொடர்ந்து சந்திரபோஸ் நேதாஜி என்று அழைக்கப்பட்டார். நேதாஜி தலைவர். இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள். ஜான்சி ராணி பிரிவு தமிழ்நாட்டை சேர்ந்த லட்சுமி. டெல்லியை நோக்கி செல். ஜெய்ஹிந்த். 1945 ஜப்பான் சரணடைந்தது. செகண்ட் வேர்ல்டு வார். நேதாஜி பாங்காங்கில் இருந்து டோக்கியோவிற்கு தப்பி செல்லும் வழியில் விமான விபத்தில் உயிரிழந்ததாக நம்பப்படுகிறது. அமைச்சரவை தூதுக்குழு 1946. கேபினட் குழு அல்லது மூவர் குழு. பெதிக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், சர் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் இந்திய தலைவர்களிடம் ஆட்சி மாற்றம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியது. கூட்டாட்சி அரசு அமைய பரிந்துரை செய்தது. அரசியல் நிர்ணய சபை தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட வேண்டுமென்று அச்சட்டம் தயாராகும் வரை அனைத்து கட்சி பிரதிநிதிகளை கொண்ட இடைக்கால அரசு ஒன்று மத்தியில் அமைக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. வேவல் திட்டம். சிம்லா மாநாடு 1945. 1945 இந்தியாவில் எதிர்காலம் குறித்து ஆலோசனை. சிம்லாவின் ஒரு மாநாட்டை கூட்டினார் வேவல். இம்மாநாடு தோல்வியில் முடிந்தது. வேவல் திட்டத்தை முஸ்லிம்கள் ஏற்கவில்லை. இடைக்கால அரசாங்கம் 1946. ஜவஹர்லால் நேருவை பிரதமராக கொண்ட இடைக்கால அரசு 1946 நிறுவப்பட்டது. இடைக்கால அரசை ஏற்படுத்த நேரு ஜின்னாவின் உதவியை நாடினார். ஆனால் ஜின்னா மறுத்துவிட்டார். தனது பாகிஸ்தான் கோரிக்கையில் பிடிவாதமாக இருந்தார். எனவே இந்திய பிரிவினை தடுக்க முடியாத ஒன்றாயிற்று. மவுண்ட் பேட்டன் திட்டம். 1947 ஜூன் 3. 1947ஆம் ஆண்டு மவுண்ட் பேட்டன் ஆங்கில அரச பிரதிநிதி. இவரே ஆங்கில அரசின் கடைசி தலைமை ஆளுநர். 1947 ஜூன் 3 ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டார். இது மவுண்ட் பேட்டன் திட்டம் அல்லது ஜூன் 3ஆம் நாள் திட்டம் என்று அழைக்கப்பட்டது. ஜூன் 3ஆம் நாள் திட்டம். இத்திட்டத்தின்படி இந்தியா இந்திய யூனியன் என்றும் பாகிஸ்தான் என்றும் இந்நாடுகளை பிரிக்கப்படும். இந்திய சுதேசிய அரசுகள் இவ்விரு நாடுகளில் ஏதாவது ஒன்றுடன் சேர்ந்து கொள்ளவோ அல்லது சுதந்திரத்துடன் இருக்கவோ செய்யலாம் என அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்தை காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் ஏற்றுக்கொண்டன. இந்திய விடுதலை சட்டம் 1947. மவுண்ட் பேட்டன் திட்டத்தின் அடிப்படையில் இங்கிலாந்து அரசு 1947ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்திய விடுதலை சட்டத்தினை இயற்றியது. ஆங்கில அரசிடமிருந்து அதிகாரங்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு மாற்றப்பட்டன. பாகிஸ்தான் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் பகுதிகள் மேற்கு பஞ்சாப், சிந்து, வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணம், சில்கட் மாகாணம், அஸ்ஸாம். இந்தியா மீதமுள்ள பகுதிகள். 1947 15ஆம் நாள் இந்தியா விடுதலை பெற்றது. டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் ஆங்கில கொடி யூனியன் ஜாக் இறக்கப்பட்டு இந்திய மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் மவுண்ட் பேட்டன். சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் ராஜகோபாலாச்சாரி. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர்
ராஜேந்திர பிரசாத். இந்திய சுதந்திரம் அடைந்த போது சென்னை மாகாண கவர்னர் சர் ஆர்.சி. பாலிட் எட்வர்ட் நை 1948 ஜனவரி 30 காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனை ஜவஹர்லால் நேரு, நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்துவிட்டது என்றார். சுதேசி சமஸ்தானங்களின் இணைப்பு. இந்திய சுதந்திரம் அடைந்த போது நாட்டில் ஏறத்தாழ 565 சுதேசி அரசுகள் இருந்தன. இந்திய யூனியனுடன் ஏறத்தாழ 562 சுதேசி அரசுகள் இணைந்தன. மீதி இருந்த 3 பகுதிகள் காஷ்மீர், ஹைதராபாத், ஜுனாகத் இவற்றையும் வல்லபாய் பட்டேல் அரசியல் திறமையிலும் கடுமையான நடவடிக்கைகளாலும் இந்திய யூனியனுடன் இணைத்தார். இந்தியாவின் பிஸ்மார்க். இந்தியாவின் பிஸ்மார்க் மற்றும் இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல். 1954 பிரெஞ்சு பகுதிகள் இந்தியாவுடன் இணைக்கப்படுதல். பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனம், சந்திரநாகூர் பகுதிகளில் பிரெஞ்சு அரசின் அனுமதியுடன் அமைக்கப்பட்டது. போர்ச்சுகீசியர் பகுதிகள் இணைக்கப்படுதல். இராணுவ நடவடிக்கைகளின் மூலம் கோவா, டையூ, டாமன் இணைக்கப்பட்டது.